நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி அலகு 2 இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த 10th உள்ள ஜியாகிரஃபிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லாம் 10 கொஸ்டின் ஜியாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, அதில் 6 கொஸ்டின் இந்த 10th புக்கில் உள்ள இந்த ஜியாகிரஃபிலேருந்தே வந்துடும். அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியம். இதை நம்ம என்றைக்குமே தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலகு 2ல் இருக்கக்கூடிய இயற்கை காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டினை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. 2வது பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ குளிருடையதாகவோ இருக்காது. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்காலநிலை அதிக வெப்பமாகவோ இல்லை குளிரானவோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பமாகவும் இருக்காது குளிராகவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில். வாங்க அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டில் வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். இது ரொம்பவே முக்கியம். ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டது தான். வானிலை என்பது என்ன அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். இதற்கான அர்த்தத்தை கேட்கலாம், இல்லை கூற்று காரணத்தில் அதிகமாக கேட்பாங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கூற்று காரணங்களில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த காலநிலை என்பது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டுகள் சராசரி வானிலை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் ரொம்பவே முக்கியம். இது கூற்று காரணங்களை கொடுத்து கன்வியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. 30 35 இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு இந்தாண்ட 30 அந்தாண்ட 35 இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து கன்வியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லாவே பார்த்துக்கணும். இது கூற்று காரணங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியாக மவுண்ட் சிண்ட்ரோம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சென்டிமீட்டர் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். உலகில் மிக அதிகமாக மழைப்பொழிவு எங்கே இருக்கும், எந்த பகுதியில் இருக்குன்னா மவுண்ட் சிண்ட்ரோம். எத்தனை சென்டிமீட்டர்னா 1141 அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே அமைந்திருக்குன்னா மேகாலயாவில் அமைந்திருக்கு. இதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கணும். மேகாலயாவில் இருக்குது. எத்தனை சென்டிமீட்டர் மழை அதிகமாக பெய்யுதுன்னா 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இதுதான் உலகிலேயே மிக அதிகமாக மழை பெய்யக்கூடிய அந்த இடமா இருக்குது மவுண்ட் சிண்ட்ரோம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 தொடங்கப்பட்டது. இந்த புலிகள் பாதுகாப்பு சட்டமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டது தான். இதுவுமே புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1973 தொடங்கப்பட்டிருக்கும். புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்புகள் தொடங்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் என்பது 1973 தொடங்கப்பட்டது. இது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் புலிகள் பாதுகாப்புகள் தொடங்கப்பட்டது அப்படின்னு இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டு ரொம்பவே முக்கியம், 1973. இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 2வது லெசனில் உள்ள அந்த பாக்ஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம இந்த லெசனையே தனியாக இன்னொரு வீடியோவில் கொடுக்கலாம்.
அது நெக்ஸ்ட் வர இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பாக்ஸ் கொஷினை மட்டும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு இந்த 10th ஜாகிரஃபிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 6 கொஷின் வந்து 10th புக்கில் உள்ள அந்த ஜாகிரஃபிலேருந்து கேட்டுருவாங்க. அதுலேயும் இந்த பாக்ஸ் கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம பாக்ஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சிலபஸ் அடிப்படையில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.